குற்றச்செயல்கள் அதிகரிச்சிருக்கிறதா எதிர்க்கட்சி தரப்புல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் ஏதாவது பதில் அளிச்சாங்களா? எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து முன் வச்சுட்டு வராங்க. ஆனால் அதற்கான விரிவான விளக்கத்தை தமிழக முதல்வர் ஜெயலலிதா தன்னுடைய பதிலுரையில் வழங்கியிருக்காங்க. சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய ஜெயலலிதா தனது தலைமையிலான ஆட்சியில் குற்றச்செயல்கள் குறைந்து வருவதை புள்ளி விவரங்களுடன் பட்டியலிட்டார். சட்டம் ஒழுங்கை பாதிக்கும் செயல்கள் அனைத்தும் பொது அமைதியை பாதிக்கும் என கூற இயலாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்ததை அவர் சுட்டிக்காட்டினார். இங்கே சட்டமன்றத்திலும் சரி வெளியேயும் சரி திமுகவினர் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்றும் பொது அமைதி பாதிக்கப்பட்டு விட்டது என்றும் தொடர்ந்து உண்மைக்கு மாறாக தெரிவித்து வருகின்றனர். பொது அமைதி சீரான சட்டம் ஒழுங்கு நிலைமை என்பதும் குற்ற நிகழ்வுகள் என்பதும் வெவ்வேறானவை. 3 போலீஸ் கமிஷன்களை தங்கள் ஆட்சி காலத்தில் அமைத்ததாக பெருமைப்பட்டு கொள்ளும் திமுகவினர் அந்த கமிஷன்கள் அளித்த அறிக்கைகளை சரியாக படித்து புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். 2006ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட 3வது காவல் ஆணையம் தனது அறிக்கையில் சட்டம் ஒழுங்கை பற்றி விவாதித்துள்ளது. அதில் உச்சநீதிமன்ற உத்தரவுகளை எடுத்துச் சொல்லி சட்டத்தை மீறும் ஒவ்வொரு செயலும் ஒழுங்கை பாதிக்கிறது. ஆனால் சட்டம் ஒழுங்கை பாதிக்கும் செயல்கள் அனைத்தும் பொது அமைதியை பாதிக்கும் என கூற இயலாது. பொது அமைதியை பாதிக்கும் நடவடிக்கைகள் மாநிலத்தின் பாதுகாப்பை பாதிக்கும் என கருத முடியாது என தெரிவித்துள்ளது. அதாவது குற்ற நிகழ்வுகள் சட்டத்திற்கு எதிரானதாக ஒழுங்கை பாதிக்கக்கூடியதாக திகழ்ந்தாலும் அவை பொது அமைதிக்கு பங்கமானது என்றோ இந்த நிகழ்வுகளாலேயே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்றோ கருத இயலாது. 2006 முதல் 2011 வரையிலான அப்போதைய திமுக ஆட்சியில் குற்ற நிகழ்வுகள் அதிக அளவில் இருந்ததோடு மட்டுமல்லாமல் சட்டம் ஒழுங்கு மற்றும் பொது அமைதி ஆகியவையும் சீர்குலைந்திருந்தன. காவலர்கள் முழு அர்ப்பணிப்பு உணர்வுடன் தங்களது பணியை மேற்கொண்டு வருவதால் குற்றங்கள் கட்டுக்குள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 2015ஆம் ஆண்டு 11,196 களவு வழக்குகள் தாக்கலாகியுள்ளன. இவ்வாண்டு 30/6/2016 வரை 5,868 களவு வழக்குகள் தாக்கலாகி உள்ளன. 2010ஆம் ஆண்டு வழக்குகளை, அதாவது திமுக ஆட்சியில் இருந்ததை 2015ஆம் ஆண்டு தாக்கலான வழக்குகளோடு ஒப்பிடுகையில் 23.23% குறைந்துள்ளன. (2010ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் கொலை வழக்குகள் உட்பட சொத்து சம்பந்தமாக 23,068 வழக்குகள் தாக்கலாகியுள்ளன. கடந்த 2015ஆம் ஆண்டு 19,931 வழக்குகள் தாக்கலாகியுள்ளன. இவ்வாண்டு 30/6/2016 வரை 9,979 வழக்குகள் தாக்கலாகியுள்ளன. திமுக ஆட்சியில் 2010ஆம் ஆண்டு தாக்கலான மொத்த சொத்து வழக்குகளை 2015ஆம் ஆண்டு தாக்கலான வழக்குகளோடு ஒப்பிடும்போது 3,137 வழக்குகள் குறைந்துள்ளன. காவல்துறையினர் குற்ற வழக்குகளில் திறமையாக புலன் விசாரணை செய்து பல முக்கிய கொலை கொள்ளை வழக்குகளில் எதிரிகளை கைது செய்து களவு போன பொருட்களை மீட்டு வருவதுடன் தொடர்ந்து குற்றம் செய்யும் குற்றவாளிகளை தடுப்பு காவலில் வைத்திடவும் நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றனர். மக்கள் தொகை பெருக்கம், வளர்ந்து வரும் பொருளாதாரம், தகவல் தொழில்நுட்ப முன்னேற்றம், மாறிவரும் சமுதாய சூழ்நிலை மற்றும் நகரமயமாகுதல் போன்றவற்றால் குற்ற நிகழ்வுகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன என்பதுதான் இந்தியாவின் இன்றைய நிலை என்றும் முதலமைச்சர் ஜெயலலிதா தமது பதிலில் குறிப்பிட்டார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.